வெல்கம் பேக் டு ஷோ. ஐயா, நம்ம அடுத்த கேள்வி. கிறிஸ்துவ குணம்னு சொன்னாலே ஒரு முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அன்பு, நம்பிக்கை, விசுவாசம். இதை நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வளர்த்துக்கலாம்? அது ரொம்பவே முக்கியம். சில நேரத்தில் வந்துட்டு தடுமாட்டம் வரும், தடைகள் வரும். ஆனால் இது மூணும் சொல்ல முடியுமா? அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது மூணும் கிறிஸ்துவ குணத்திலே முக்கியமான ஒரு இதுதான். அதை பற்றி சொல்கிறீங்களா? அன்பு இல்லாமல் வாழ்வு இல்லை. இல்லை. ஆனால் அன்பே இல்லாதவர்களாக தான் வாழ்கிறாங்க. புருஷனிடத்தில் மனைவி அன்பு இல்லை, மனைவியிடத்தில் புருஷனுடைய அன்பு இல்லை, பெற்ற பிள்ளைகளிடத்தில் தாய்க்கு அன்பு இல்லை. பாருங்க, தன் பிள்ளையே கொன்னுட்டதாக செய்திகள் வருது. அப்போ எவ்வளோ கொடூரமான காலத்தில் இருக்கிறோம். ஆகையால் அன்பு உடனே வந்துடாது, விசுவாசம் உடனே வந்துடாது, ஏன்னா நம்பிக்கை உடனே வந்துடாது. ஆகையால் அது வரணும்னு சொன்னோம்னா சிலது அனுபவத்தில் வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவுட்டர் சர்க்கிள் அண்ட் இன்னர் சர்க்கிள் இருக்குது. எல்லாரும் அவுட்டர் சர்க்கிளில் வந்துடுவாங்க, இன்னர் சர்க்கிளுக்கு வர முடியாது. பாருங்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான் வந்திருக்காங்க, கிறிஸ்துடனே வராங்க. நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னுட்டு கிறிஸ்தவனில் போய் ஜெபம் பண்ணுறாரு. நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு. இவங்க ஜெபம் பண்ணாங்களா? முடியல. அந்த ஒரு தருணம் ஆண்டவருக்கு உதவி செய்யும்படியாக இவங்க ஜெபம் பண்ணியிருந்தா தேவதூதன் வந்து ஆண்டவரை தேற்றின மாதிரி இவர்களையும் தேற்றிருப்பாங்க. இவர்களிடத்துல வரல, அவரிடத்துல தான் வந்தார், தேற்றினாங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன உதவி செய்தாங்க? ஆகையால் அவுட்டர் சர்க்கிளில் எல்லாரும் வந்துடலாம், இன்னர் சர்க்கிளில் வந்தவன்னா அவன் முழங்கால் படியிடணும், தன்னை தாழ்த்தணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும். அது செய்வதற்கு வந்தால் தான் உனக்கு அந்த பூர்ண அன்பு கிடைக்கும், அந்த விசுவாசம் கிடைக்கும், அந்த நம்பிக்கை கிடைக்கும். ஆகையால் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல, அது வந்து ஒரு அனுபவத்தில் வரணும். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்காக மியூசிக்கல் சேர் வைக்கிறோம் இல்லைங்களா? மியூசிக்கலில் என்ன பண்ணுறோம்? மியூசிக்கல் ஆஃப் பண்ண உடனே உட்கார்றதுக்கு பார்க்கணும். அந்த சேரில் வந்து ஒரு சேராக எடுத்துருவோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? உட்காராதவன் அவுட் ஆகிறான் இல்லையா? அப்போது அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துட்டு கடைசியில் வந்தான் ஜெயிச்சுக்கலாம். அதே தான் கடைசி பரியந்தம் உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள்னு தான் வேதம் சொல்லும். அப்போது வந்து நமக்கு விசுவாச பாதையில் ஓடுவதற்கு நம்ம ஆயத்தமாகும். அப்போ தான் ஒன்று ஜெயிச்சுட்டு கடைசி பரியந்தம் உண்மையாக இருக்கிறவனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆச்சுங்களா? அப்போது இந்த கிறிஸ்தவத்தில் வந்து மற்றவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னு சொல்லி நல்ல ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு இன்றைக்கி அநேகர் சூடு போட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், பாஸ்டருடைய ஊழியம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏன்னா போகிற இடமெல்லாம் என்ன ஆகுதுங்க? காணிக்கை கிடச்சிடுது, போகிற இடமெல்லாம் சாப்பாடு கிடச்சிடுது, ஏன்னா நல்ல உபசரிப்பு இருக்குது, அதனால் இருக்கிற பணம் காசு உண்டாகுது, வீடு வாசல் உண்டாயிடுது, அதனால் ஜாலியாகிடுது. அதனால் 2 பாட்டு பாடவும் 2 வசனம் சொன்ன உடனே அவர் சூப்பரன் பாஸ்டர் ஆகிடுறாரு. ஆயிட்ட உடனே என்ன ஆகிடுது? சில சோதனைங்க வந்துடுது, சில பிரச்சனைகள் வந்துடுது. அப்போ அங்கே டென்ட்டை காலி பண்ணுறாரு, முடியல, ஊழியத்தை விட்டு ஓடுறாங்க. காரணம் அதனால் கிறிஸ்தவ ஊழியம் என்பது ஒரு வேடிக்கையான காரியம் அல்ல, பிறரை பார்த்து சூடு போட்டுக்கிறது அல்ல. அர்ப்பணிக்கிற வாழ்க்கைக்கு வந்தால் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கும், அவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்குள் நினச்சிருப்பான். அப்போ கிறிஸ்துவின் சுபாவத்தை தான் அவன் எப்பொழுதும் தன்னைத்தானே அறிஞ்சு அவர் பின்னால் நடத்துகிற வாழ்க்கை தான் அது உண்மையான வாழ்க்கை. அதை அப்படி பின்பற்றணும், அதுதான் நல்ல குணம். அதை பயிற்சி செய்ய கிறிஸ்துவை பார்த்து 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 வளருகிறவன் தான் கனி கொடுப்பான். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ளே நினைக்கணும், கிறிஸ்துவ உபதேசத்தை பின்பற்றணும். கிறிஸ்துவ உபதேசம் பண்ணாமல் நான் வந்து இப்போ நான் ராஜா ட்ரெஸ் போடுறேன், ஏன்னா நான் நாடகத்துக்காக போடலாம், ஆனால் சும்மாவே நான் போட்டுக்கின்னு உக்காந்தேன்னா ஜனங்க என்ன பார்ப்பாங்க? ஆயிடுமா? இல்லை. இல்லைல்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி பாஸ்டர்ஸ்ன்னுட்டு ரெவரண்ட்னு சொல்லிட்டு, அதில் வந்து டாக்டர்னு சொல்லிட்டு, அதில் பிஷப்புன்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை விட்டானுங்க, போப்பாண்டவர்னு. அதெல்லாம் போட்டோம்னா என்னாச்சு?
ஆகையால் இந்த விதமான ஒரு பதவி பட்டமெல்லாம் இன்றைக்கி எடுத்துக்கிறாங்களோ ஒழிய அங்கே பணியே இல்லை. இன்னும் இந்தியா ரட்சிக்கப்படலை. இன்னும் ஆத்துமாக்கள் வெள்ளம் பெருகலை. காரணம் என்ன? ஆகையால் தான் இந்த விதமாக நாம் கிறிஸ்துவை பார்க்காம மக்களை பார்த்தோம்னா, பதவிகளை பார்க்கணும்னா, பட்டங்களை பார்த்தோம்னா 2 நாள் பட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம இருக்கணும். நித்தியத்தை அடையணும்னா கிரைஸ்ட் ஃபாலோவராக இருங்க. கிறிஸ்துவை பின்பற்றுங்க. கிறிஸ்துவை பார்த்து பிதா என்ன சொன்னார்? இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது போல் அவரை பின்பற்றினால்தான் எல்லோருக்கும் முன்பாக, தேவதூதர்களுக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக என்னுடைய பேரும் உன்னுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய நினைவு புஸ்தகத்தில் நம்மை குறித்து வரைந்திருக்கிறார். நம்மை குறித்த விவரத்தை அவர் டேபிள் மேலே இருக்குது, அவர் வைத்திருக்கிறார். ஆச்சுங்களா? உலகத்தில் அத்தனை பேர் தான் எழுதி வச்சுருக்க முடியுமா நினைப்பான். ஒரு மனுஷனுக்கே ஒரு சின்ன மூலையில் இருக்கிறோன்னு ஃபோனில் எவ்வளோ வேணாலும் ரெக்கார்டு சேர்த்துக்கிறீங்க, எவ்வளோ பேருதுன்னு தெரிஞ்சிருது. ஒரு லேப்டாப்பில் வச்சு ஒரு நீங்கள் வந்து அவ்வளோ மனுஷனுக்கு அவ்வளோ இருக்குது. அவர் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவன் சேட்டலைட் அனுப்பி அங்கேருந்து வர்றதை நீங்கள் வந்து அந்த விதமாக பிடிச்சிக்கிறீங்க, விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. அதை விட அந்த சேட்டலைட் பதிவாகிற மேகங்கள் இருக்குது, மேகங்களில் பதிவாகுது. அவர் வருவார், குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை கண்டு புலம்புவார்கள்னா எப்படி புலம்புவார்? அவர் எதில் வராரு? மேகங்களோடு வர்றார். அந்த மேகத்தில் ரெக்கார்ட் ஆகுது நம்முடைய வாழ்க்கை. என்ன ஆகுது? நம்முடைய வழிகளெல்லாம், மனுஷனுடைய காரியங்களெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு? தம்முடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சுருக்காரு. ஆச்சுங்களா? இதை நம்ம படிக்கணும். சும்மா சாதாரணமாக படிச்சுட்டு பரலோகத்தில் புக்கு இருக்குதா, அங்கே பேர் எழுதுகிறாங்களா? அது என்ன எவ்வளோ பேர் எழுதி வச்சுக்குவார்? இவ்வளோ கோடி மக்கள் அவர் என்ன எழுதி வச்சுருப்பார் என்று மனுஷன் தன்னுடைய மூளையில் யோசனை பண்ணுறான். இந்த மனுஷனை யார் வந்து செல்ஃபோன் கண்டுபிடிச்சது? பிதாவாகிய தேவன் வந்து கண்டுபிடிச்சாரா? இல்லை, அவர் கொடுத்த ஞானத்தினால. அதனால் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான், மனுஷன் தானே அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறான். அப்போ ஒவ்வொன்றும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான் இல்லையா? அப்போ கைஃபோன்லேயும் இருக்குது, அவனுடைய லேப்டாப்லேயும் இருக்குது. எந்தெந்த வகையில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது தேவனும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருக்காரு. அது என்னன்னு சொன்னால், அந்த திரளான மேகங்களில் திரளான சாட்சிகள் உண்டு. ஆச்சுங்களா? நான் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 15 வயசு இருக்கும், எங்கள் போதகர் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. நம்ம அப்போ வந்து ரேடியோ தான் தெரியும், அந்த ரேடியோவில் தான் செய்தி கேட்கும். அப்போ ரேடியோவில் வந்து அமெரிக்காவில் பிரசிடென்ட் பேசுகிறாருன்னா இங்கே நம்ம கேட்டுக்கிறோம். அது எப்படி கேட்குறோம்? அந்த ஒலி அலையில் தான் நம்ம கேட்க முடியுது இல்லைங்களா? அங்கே பேசுகிறத நம்ம பெட்டியில் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள் முக ஒலிகள் வந்து பெட்டி வரப்போகுது அன்னிட்டு அவர் பேசுகிறாரு. நான் பார்த்தேன், என்னையா ஆண்டவர் இந்த ப்ரொஜெக்டரை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் படம் பிடிச்சின்னு இருப்பாரா நீட்டு கிண்டெல்லாம். அவர் பாட்டு பிரசங்கனாக இருக்குது, இங்கே பாட்டு எங்களுக்குள்ளாக சின்ன பசங்க தானே. அவர் இதெல்லாம் ஒரு நாள் எனக்கு ஒரு 17 வயசாகி போச்சு. நான் வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு வீட்டுக்கு முன்னால் நிறையான ஜனங்க கூடியிருக்கிறாங்க. என்னவோ சண்டையை கண்டான்னுட்டு நான் அப்படி இப்படி உள்ளே போனால் அங்கே ஒரு டிவி முத வந்துக்குது. அங்கே வந்து எல்லோரும் வந்து 4 அணா கொடுத்துட்டு அந்த டிவியை பார்க்க காசை கலெக்ட் பண்ணியிருக்கிறான், எல்லோரும் பார்த்துன்னுக்கிறாங்க. அப்போது எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம போதகர் சொன்னார், நம்ம அற்பமாக எண்ணணுமே, மனுஷனுடைய ஒளி அடைகள் கூட என்ன ஆகும், படம் பிடிச்சு காட்டக்கூடிய காலம் வரப்போகுது, அந்த பெட்டி வருதுனால இந்த டிவிக்கு தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. அப்போது இந்த ஒளி அலைகளை எடுக்க மனுஷனுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கும்போது நம்முடைய ஒளி அலைகளை மேகங்களில் வச்சுருக்கார். ஆகையால் அவர் மேகங்களோடு வருகிறார் என்றால் சாட்சிகளோடு வருவார், யாரும் ஏமாற்ற முடியாது. அதனால் அவனுடைய வழிகளை அவர் வந்து என்ன செய்ய முடியாது, காட்ட முடியும். அதனால் ஒருவனும் தப்பிக்க முடியாது. அதனால் இப்பொழுதே மனம் திரும்புங்க, இப்பொழுது ரட்சிப்புக்கு ஏதுவாக உங்களுடைய ரட்சிப்பையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுங்க, உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க.
என்பது தான் கிறிஸ்தவம் சொல்லுது. ஆகையால் அன்பு இல்லாதன்னா கிறிஸ்தவம் இல்லை, விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை. இந்த 3 பிரதானம் என்று சொல்லி நம்முடைய பிரதான அப்போஸ்தலர்மாருங்க நமக்கு சொல்லியிருக்கிறத நினைவுபடுத்திக்கிட்டு நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோமானா நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். இதுதான் கர்த்தருடைய வழி.